வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லையில் தென்மண்டல அமமுக அலுவலகத்தை மதுரை மண்டல பொறுப்பாளர், அம்மா பேரவை செயலாளர் டேவிட் அண்ணாதுரை திறந்து வைத்தார். அமமுக மண்டல அலுவலகம் புதிய பஸ் ஸ்டாண்ட் எதிரே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தை மதுரை மண்டல அமமுக பொறுப்பாளர், அம்மா பேரவை செயலாளர் டேவிட் அண்ணாதுரை, தேர்தல் பிரிவு செயலாளர் வி.பி. குமரேசன் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சிக்கு மாவட்ட அமமுக செயலாளர் இசக்கிமுத்து தலைமை வகித்தார். தொடர்ந்து அமமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனம், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து டேவிட் அண்ணாதுரை ஆலோசனை வழங்கினார். இதில் அமைப்பு செயலாளர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் சுந்தர்ராஜ், சிவபெருமாள், பி.ஆர். மனோகரன், ஜெங்கிஸ், நெல்லை பரமசிவன், மாவட்ட செயலாளர்கள் இசக்கிமுத்து, ஆசிர் புறநகர், தூத்துக்குடி மாநகர் ஜானியல் சாலமோன் மணிராஜ், புறநகர் வேலையா பூலோக பாண்டியன், கற்பகம் தென்காசி, ராகவன் குமரி கிழக்கு, சந்தோஷ்குமார், மணிமலர், அருணகிரிசாமி, மணிகண்டன், துணை செயலாளர் ஆவின் அன்னசாமி, பாசறை பொருளாளர் ஏ.எஸ். முருகன், வக்கீல் பிரிவு துணை செயலாளர் ஞானசங்கர், மருத்துவர் அணி செயலாளர் நோவா செல்வராஜ், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் நவஜீவன் பெரியசாமி, வக்கீல் பிரிவு துணை செயலாளர் ராமச்சந்திரன், மகளிரணி இணை செயலாளர் சண்முககுமாரி, துணைத் தலைவர் செல்வி நேதாஜி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் ராஜா சுப்பிரமணி, எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சண்முக சுந்தரம், இணை செயலாளர் முருகையா பாண்டியன், அவைத் தலைவர் ஆசிர்வாதம், சிவகாமி, தொகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள் பொன்னுச்சாமி, நெல்லை ஆறுமுகம், பூல் பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.